கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் இன்றைக்கு கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக தயாரிக்கக்கூடிய இந்த அருளின் காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் அத்தனையும் ஆண்டவருக்கான அந்த நாளை எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எந்த நிலையில் தங்களை தயாரித்திருக்க வேண்டும், எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இந்த மீட்பின் பெருவிழாவை கொண்டாட முடியும் என்கிற அழைப்பினை நமக்கு தருகின்றன. இதை முதல் வாசகத்தில் பாருப்பு நூலிலிருந்து நாம் எடுக்கப்பட்டதை வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மாட்சி நிறைந்த மக்களாய் நீங்கள் வாழுங்கள். மாட்சி நிறைந்த மக்கள் நீதியின் மக்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? நாம் உயர்வானவர்கள், மேன்மையானவர்கள், மதிப்புக்குரியவர்கள், நாம் சிறந்தவர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிற காரணத்தினால் நாம் இந்த மாட்சியிலிருந்து விலகிவிடக் கூடாது என்பது ஆண்டவருக்கு சொல்லுகிற செய்தியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவேதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடுங்கள், கடவுள் உங்களுக்கு அருளும் ஆட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது, நீதியில் மூந்திய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் ஆட்சி என்று பெயர்களால் நான் உங்களை அழைப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இதனுடைய பொருள் என்ன? இரண்டு பிள்ளைகள் மாட்சிக்குரியவர்கள், ஒளிரக்கூடியவர்கள். ஆகவே அப்படி ஒரு உயர்வான ஒளியான வாழ்வை அவர்கள் அடைவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை சொல்லுகிற ஒரு பகுதியாக நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கிறோம். இந்த இரண்டாவது வாசகத்தில் பவுலடியா பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்றே இவ்வாறு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய நாளுக்கென்று நாம் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இந்த நாள் நாம் ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற அந்த நாள். ஆகவே அந்த நாளுக்கான தயாரிப்பில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்களுடைய பாதைகளை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மாட்சியை நோக்கி பயணப்படக்கூடிய ஒருவர், ஒரு உயர்வான இடத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒருவர், தன்னுடைய வாழ்க்கையில் ஒளி என்கிற அந்த இலக்கை நோக்கி பயணக்கூடிய ஒருவர் தன்னுடைய வாழ்வில் எப்படி நடந்து கொள்வார்? அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிற விதமே மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபட்டிருக்கும். மற்றவர்களுடைய பாதையை போல, மற்றவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை போல அமையாது என்பதைத்தான் நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த நற்செய்தி பகுதியிலே தூய திருமுழுக்கு யோவான் பாலைநிலத்தில் அவருடைய குரலாய் ஒலித்து அங்கே மனமாற்றம் அடையுங்கள் என்கிற அழைப்பினை தருகிறார். ஆகவே இறக்கு நோக்கி, மாட்சி நோக்கி, ஒளி நோக்கி போகக்கூடிய ஒருவர் அந்த இலக்கை, அந்த ஒளியை, அந்த மாட்சியை அடைய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மனமாற்றம் அடைய வேண்டியிருக்கிறார். மனமாற்றம் அடைந்து தன்னுடைய பாதைகளை சரி செய்து கொண்டார் என்று சொன்னால் இந்த மீட்பின் திட்டத்தில் அல்லது மீட்பரை காணுகிற அந்த பேரு அவர்களுக்கு கிடைக்கிறார். தூய திருமுழுக்கு யோவான் 4 விதங்களில் நம்முடைய பாதைகளை சரி செய்து கொண்டால் இந்த மீட்பரை காண முடியும் என்று குறிப்பிடுகிறார். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், எசாயா நூலிலிருந்து மேற்கோளாக அவர் குறிப்பிடுகிற அந்த பகுதியை பார்க்கிறோம், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குண்டுகள் யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன? இது 4
சுட்டிக்காட்டக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கணும்னு சொன்னால், பள்ளமான பகுதிகள் அத்தனை நிரப்பப்படும். இதனுடைய பொருள் நாம் எப்படி பார்க்கிறோம்? பள்ளம் என்றால் என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு குழி, வெறுமனே அந்த இடத்தில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டியது இல்லை, அந்த இடத்தில் சமமாக இருக்க வேண்டிய ஒன்று இல்லாமல் இருக்கிறது. அதைத்தான் நாம் சரி செய்ய வேண்டும். பள்ளங்கள் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனை நோக்கி பயணக்கூடிய இந்த பயணத்தில், நாம் செல்லக்கூடிய இந்த பாதையில் எதுவெல்லாம் பள்ளமாய் இருக்கிறது, நாம் ஆண்டவரை காண முடியாத அளவுக்கு எவையெல்லாம் நமக்கு பள்ளமாய் இருக்கிறது என்று பார்ப்போம் சொன்னால், நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய அன்பு, பொறுமை, மன்னிப்பு, தாழ்ச்சி, சாந்தம், சமாதானம், அமைதி, கனிவு போன்ற நற்பண்புகள் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் அவர் பள்ளமாய் இருக்கிறார் என்று பொருள்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில் பள்ளமாய் அவர் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பள்ளத்தை சில இடங்களில் சிலர் மிக எளிதாக சரி செய்து விடுவார்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் கொஞ்சமான பள்ளமாக இருக்கிறார், இன்னொருவருடைய வாழ்வு பெரும் படுகொலையாக இருக்கிறார். இந்த பள்ளங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், நாம் நமக்கு எதிராக வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை, அண்ணனாக இருக்கிறார், அக்காவாக இருக்கிறார், மாமன், மச்சான் போன்ற உறவுகளாக இருக்கிறார், அவர்களையெல்லாம் காண முடியாத அளவுக்கு பெரும் பள்ளத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாளை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உறவுகளை சரி செய்து கொண்டு, இந்த பள்ளத்தை சரி செய்து கொண்டு போனால்தான் நாம் ஆட்சியின் மக்களாய் ஒளிர முடியும் என்பது முதல் செய்தியாக நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, மலை குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சில பண்புகள் சற்று அதிகமாகிவிட்டது என்று சொன்னால், உயர்வாகிவிட்டது என்று சொன்னால், அது மற்றவர்களை காண முடியாத அளவுக்கு மறைத்து விடுகிறது என்று பொருள்படுகிறது. இது எதை சொல்லலாம்? ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய கோபம், வெறுப்பு, பகை, பொறாமை, இவை போன்ற பண்புகள் மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால் அவன் கீழே இறங்கி வர முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கிறார். நாம் உயரத்திலே பார்க்கிறோம், சக்கேயு என்ற மனிதன் ஒரு உயரத்தில் ஏறிக்கொண்டார். ஆண்டவரை காண்பதற்காக அவன் ஏறிக்கொண்டார். ஆனால் அவன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தவறான இடம். ஆண்டவரை காண வேண்டும் என்று விரும்பினார் என்று சொன்னால் ஆண்டவரோடு நடக்க வேண்டும், அவரோடு பயணப்பட வேண்டும். அப்படி பயணப்பட்டால்தான் ஆண்டவரை காண முடியும். ஆனால் சக்கேயு உயரத்திலிருந்து கொண்டால் ஆண்டவர் இறங்கி வா என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பகை என்கிற உயரத்தில், வெறுப்பு என்கிற உயரத்தில், பொறாமை என்கிற உயரத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரை காண்பதற்காக முயற்சி செய்கிற போது நாம் தோற்று விடுகிறோம். ஆகவே இந்த காலம் ஆண்டவரை எதிர்கொள்கிற காலம் என்கிற காரணத்தினால் நாம் உண்மையை தாழ்த்தி கொண்டு இவைகளில் இருந்து நாம் இறங்கி வந்து ஆண்டவரை காணுகிற ஒரு வாழ்வுக்காக அழைக்கப்படுகிறோம். அப்போதுதான் நாம் சொல்லக்கூடிய அந்த ஆட்சியின் மக்களாய் நாம் ஒளிர முடியும் என்பது இறைவனுக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. மூன்றாவதாக, கோணலானவை எல்லாம் நேராக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய பொருள் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் சீக்கிரம் சம்பாதிக்கிறோம், சீக்கிரம் பெரியாளாகும், அல்லது விரைவாய் எல்லாமே நடந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக நம்மிலே பலர், நம்மோடு வாழ்கிற சமூகத்தில் பலர் பலவிதமான குறுக்கு வழியில், குறுக்கு புத்தியில் அல்லது வேறு மந்தமான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறி முடியுமா என்று நினைத்துக் கொண்டு தவறான பாதைகளை தேர்ந்து கொள்கிறார்கள். அதைத்தான் கோணலான பாதை என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆகவே இந்த குறுகலான பாதை, கோணலான பாதை, ஷார்ட்கட் என்று சொல்கிறோமே, அப்படி சம்பாதிப்பதற்காக அல்லது தன்னுடைய வாழ்க்கை உயர்வதற்காக குறுக்கு வழியில் செயல்படுகிற எந்த பாதையும் ஆண்டவரை காண தடையாக இருக்கிறார். ஆண்டவரை காண வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர் தன்னுடைய பாதையை சரி செய்து கொள்ள வேண்டும். கோணலான பாதைகளிலிருந்து நேர்மையான ஆண்டவருடைய அந்த மாட்சியை காணுகிற ஒரு பாதையை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான்காவதாக இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்டோம். கரடுமுரடானவை எல்லாம் இங்கே சமதளமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரடுமுரடான வாழ்வு என்பதை நாம் எப்படி சொல்லலாம்?
எப்போதுமே வாயில் வருகிறதெல்லாம் அடுத்தவரை பற்றி தவறான ஒரு பேச்சாக இருக்கிறார். அல்லது நம்மிடத்திலே எந்த குறையும் இல்லை, அடுத்தவரிடத்தில் தான் குறை இருக்கிறது என்று எப்போது தன்னுடைய பெருமையை சொல்லுகிற அல்லது மற்றவர்களை இழிவாக குறைவாக சொல்லக்கூடிய கரடுமுரடான ஒரு பேச்சு, நாம் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற இந்த பேச்சை நாம் கொண்டிருப்போது சொன்னால் நம்முடைய இயல்பிலேயே நாம் நம்மை காண முடியாதவர்களாகவும் நம்மில் இருக்கக்கூடிய இறைவனுக்கான அந்த ஒளிக்கான இடத்தை கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். இவர்களிலிருந்து மாற வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நான்கும் இந்த திருவருகை காலத்தில் மீட்பரை எதிர்கொள்வதற்காக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறான பாதைகளாக இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை திருப்பிக் கொள்வதற்காக ஆண்டவர் நாளில் அழைப்பு தருகிறார். பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும், மலை குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும், கோடலானவை தேராக்கப்பட வேண்டும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்பட வேண்டும் என்று எசாயா இறைவாக்கினை சுட்டிக்காட்டிய அதே பகுதியை தூய திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு சுட்டிக்காட்டி அவர்களை மீட்பரை காண செய்தார். அப்படி ஒரு வாழ்வுக்காக நாம் எல்லோருமே இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறோம். இது திருவருகை காலம், அதற்கான ஒரு தயாரிப்பு காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்திப்போம். ஆமென்.